சரி மீனா, ம். டிவி கேக்கு ஓட்டு போடுன்றீங்க. அவர் ஏதாச்சும் நான் பண்ணது நல்ல விஷயம் சொல்லு. அவர் பண்ண நல்ல விஷயம். ஆமா. அது நான் சொல்றதை விட மக்கள் சொல்றத கண்டிப்பா கேளுங்க. ம். அவரை பத்தி நல்ல விஷயம் கேட்டீங்க. அவர் எப்படி பட்டவர்னு நான் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். ம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இன்கம் டாக்ஸ்ல இருந்து விஜய் வீட்டுக்கு வந்து ரைட் போனாங்க. ம். அவர் வந்துட்டு என்ன பிளாக் மணி வச்சிருக்காரா, டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டுறாங்களா அப்படின்னு ரைடுக்கு போனாங்க. ம். ஒரு 1 வீக் வரைக்குமே ரைட் நடந்துச்சு. அந்த ரைட் எல்லாம் முடிச்சுட்டு இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸே சொன்னாரு, ம். இவங்க வீட்டுல எந்த பிளாக் மணியோ இல்ல, டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா தான் கட்டுறாங்க, ரைட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்குன்னு வந்து சொன்னாரு. ம். அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டவரா இருந்தா அவருக்கு டாக்ஸ் கட்டாம அவர் வந்து பிளாக் வச்சிருக்கலாம். அவரு வந்து எல்லா ஃபைல்ஸுமே கரெக்டா தான் வச்சிருக்காரு. இதுல இருந்து பணத்துக்கு ஆசைப்படலன்றது ஃபர்ஸ்ட். செகண்ட், அவர் சிங்கிள்ல இருந்தா இன்னும் எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவர் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இவ்வளவு நாள் நிறைய பேர் வந்துட்டு ஆட்சியில இருந்திருக்காங்க, கொடுக்கலாம். கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பா டிவி கேக்கு ஓட் போடுங்க. அவர் வந்து இவ்வளவு நல்லது பண்ணாங்க அப்படின்றது வந்துட்டு இப்ப அவர் வந்து பொலிட்டிக்ஸ்ல வந்த பிறகுதான் நிறைய மக்கள் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு யாருக்குமே தெரியாம கூட செஞ்சிருக்கலாம். எனக்கெல்லாம் தெரியாது அவர் இந்த மாதிரி லேப்டாப் கொடுத்தாங்க, அரிசி மூட்டை கொடுத்தாங்க, அது எல்லாமே எனக்குமே தெரியாது. இப்பதான் எனக்குமே தெரியுது. அவர் வந்துட்டு செய்யற நல்ல விஷயம் கூட 4 பேருக்கு தெரியாம செஞ்சிருக்கிறாரு. அப்ப அவர் வந்து ஒரு ஆட்சியில அப்படிங்கும் போது அவர் கண்டிப்பா இன்னுமே அவருக்கான பிளேஸ் கிடைக்கும் போது அவர் இன்னுமே நல்லது செய்வாருன்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பா செய்வாரு. எனக்கு விஜய் மேல நிறைய நம்பிக்கையே இருக்கு. கண்டிப்பா அண்ணனுக்கு ஓட் போட்டுருங்க. பாய். சொல். தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து விட்டார். 2012ஆம் ஆண்டே கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார் தளபதி. அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து 51 சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி. சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாள் அன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக தருவார் தளபதி. எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமாக தையல் மிஷன்களை வாங்கி கொடுத்தார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூருக்கு நேரில் வந்து நிவாரண உதவிகளை செய்தார். மிதிவண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய முச்சகர வண்டிகளில் இருந்து, நோட்டு புத்தகத்தில் இருந்து, அரிசி பொறுப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தாராளமாய் கிள்ளி அல்ல அள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி. சிவகாசி, திருநெல்வேலி, ஈரோடு, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, விழுப்புரம், பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் வந்து நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி. சுனாமி, குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் உதவிக்கரம் நீட்டினார் தளபதி. அதோடு உண்டியலை ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார் தளபதி. அதை பார்த்து லட்சக்கணக்கான ரசிகர்களும் களத்தில் இறங்கினார்கள். களத்தில் இறங்கி உதவி செய்வது தளபதியின் டிஎன்ஏவிலேயே இருக்கிறது.